அழகே அழகு அப்கமிங் எபிசோட். இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தங்கராஜ் ஒரு ரோடு வருமா அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட நின்று பேசிட்டு இருக்காரு. அவர் இந்த பக்கம் லேண்ட் இருக்க வாங்கிக்கிறீங்களான்னு தங்கராஜை கேட்குறாரு. எப்பவும் போல் ஓவராக சீன் போடுற மாதிரி, இல்லை இல்லை எனக்கு ஆல்ரெடி நிறைய லேண்ட்லாம் இருக்குது, இதோ இந்த பக்கம் கூட நிறைய லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயம் அங்கே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாரு. பாக்கியராஜ் தங்கராஜை பார்த்துட்டு அவர்கிட்ட வராங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு, என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்கன்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. தெரிஞ்சவங்கள பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கிளம்பிடுறாரு. தங்கராஜ் கூட வந்தவர் இவர் உங்கள் மச்சான் தானே, பேங்க்கில் தானே வேலை செய்கிறாரு, நான் ஒரு பேங்க்கில் ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த லோன் இன்னமும் சேங்ஷன் ஆகாமல் இருக்குது, கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி என்னென்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அவனா, அவன் கேஷியர் தானே வேலை செய்கிறான், இல்லை இல்லை இப்போ இந்த லோன் விஷயம் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு, அவர் மேனேஜராக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தங்கராஜ் அதை நம்ப முடியாமல் பேங்க்கில் அவருக்கு தெரிஞ்சவருக்கு கால் பண்ணுறாரு. இப்போ அங்கே மேனேஜர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பழைய மேனேஜர் தான், இதுக்கு முன்னாடி இருந்தார், அவரே தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாக்கியராஜன் கேஷியராக ஒருத்தர் இருக்கானே, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சி இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தங்கராஜால் தாங்கவே முடியல. ஒரு பக்கம் சூர்யா பார்த்தீங்கன்னா டியூட்டிலேருந்து வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மதிய வெறுப்பேற்றத்துக்காகவே எல்லா அழுக்கு துணியும் கீழே மேலே போட்டு வச்சுருப்பாரு. மதியம் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்க. அவங்க பண்ண புக்கை படிச்சுட்டு இருப்பாங்க. சூர்யா வந்து இங்கே கீழே இருக்க துணியெல்லாம் கூட எடுத்து ஒன்றால் அங்கே போட முடியாது அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வேணுன்ட்டே பண்ணால் என்னாலலாம் பண்ண முடியாது, அழுக்கு துணியெல்லாம் நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய் துவைக்க போடுவேன், இல்லைனா நான் துவைக்க கூட போட மாட்டேன், என்னாலலாம் எடுத்துகிட்டு போய் போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூர்யா பார்த்திங்கன்னா சாப்பிட போவார். மதிய காய்கறிலாம் எடுத்து ஏற கட்டி வச்சுட்ருப்பாங்க. இந்த சமயம் மலர் அவங்க அத்தை கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிட்ட உடனே மலர் உடனே திபுன்னு ஓடுற மாதிரி ஓடுவாங்க. உடனே மதியம் நிப்பாட்டி, எதுக்கு இவ்வளோ அவசரமாக போகிறீங்க, அவங்க தானே உங்களை டிஃபன் வேலையை பார்க்க சொன்னாங்க, நீங்கள் வேலையில் இருப்பீங்கன்னு தெரியும்ல, தெரிஞ்சவங்க 4-5 வாட்டி கூப்பிடுறாங்கன்னா நீங்கள் எதுக்கு அவ்வளோ அவசரமாக போகிறீங்க, இருங்க கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யாவும் அங்கே தான் இருப்பார். அண்ணி பேச்செல்லாம் கேட்காதீங்க, அப்புறம் நீங்கள் தான் திட்டு வாங்குவீங்கன்னு அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக அந்த சமயம் அவங்க மாமனார் வந்துடுறாரு. என்னம்மா மலர், அத்தை 4-5 வாட்டி கூப்பிட்றாங்க, அது கூட உங்கள் காதில் விழலையா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, இல்லை மாமா நான் வேலையாக இருந்தேன், யார் சொல்லி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, ஆல்ரெடி இங்கே ஒருத்தவங்க நம்ம பேச்சை கேட்காம ஆடுறாங்க, அது மாதிரி உன்னையும் மாற்றுறாங்களா, முதல்ல அத்தை கூப்பிட்றாங்க என்னென்னு போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் அவங்க கூப்பிட்றாங்கன்ட்டு உள்ளே போகிறாங்க. அவங்க ரூம்குள்ளே உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க. மலர் போய் சொல்லுங்க அத்தை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த தண்ணியை கிளாஸில் ஊற்றி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. மலரும் ஊற்றி கொடுக்குறாங்க. தண்ணியை குடிச்சிட்டு கிளாஸை கொடுக்குறாங்க. மலர் வாங்கி வைக்கிறாங்க. அப்போது மலர் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. எதுக்கு இன்னும் இங்கே நின்றுட்டுருக்க, வேலை இருக்குன்னு சொன்னால போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைத்த நீங்கள் எதுக்கும் கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த தண்ணி எடுத்து கொடுக்க தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மலருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா தண்ணி பக்கத்துலேயே தான் இருக்குது, அதை எடுத்து கொடுக்கறதுக்காக அவங்கள கூப்பிட்ருக்காங்க. மலருக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாயிடுது. மலர் கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறம் சூர்யா, என்ன நீ அம்மா கிட்ட திட்டு வாங்குனீங்களா, எதுக்கு இவ பேச்செல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போயிடுறாரு. மதியம் சாரிங்க என்னால் நீங்கள் திட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மதின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவும் போல் வேலையை பார்க்க போயிடுறாங்க. தங்கராஜ் நைட்டு வீட்டுக்கு வராங்க. ரேவதி சாப்பிட்றீங்களா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அவரும் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. ரேவதி சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ திடீர்னு உங்கள் அண்ணன் பேங்க்கில் என்னவா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேவதி திடீர்னு எதுக்கு அண்ணனை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் கேஷியராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே 2 ரூபா கிடைச்சாலே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறவன் இதை சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன சொல்லலையா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அண்ணனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்காமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அண்ணனுக்கு இருக்க அறிவுக்கும் திறமைக்கும் அவங்க எப்பயோ கொடுத்துருக்க வேண்டியது, பேங்க்கே கெதின்னு கிடக்கும், இப்போயாவது ப்ரொமோஷன் கிடச்சிது, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் எனக்கு ஒரு டவுட், அவன் ஏன் ப்ரொமோஷன் கிடச்சது யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்குறாரு. ப்ரொமோஷன் கிடச்சா இன்க்ரிமெண்ட் வருமோ, ஆமாம் இன்க்ரிமெண்ட் வரணும்ல, அதுக்கு தான் நான் ப்ரொமோஷனே கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. ஒருவேளை அதனால தான் உங்கள் அண்ணன் சொல்லலையா, சேச்சே அப்படிலாம் இருக்காது, அண்ணன் அந்த மாதிரி யோசிக்கிற ஆள்லாம் கிடையாது, சரி நீங்கள் சாப்பிடுங்க நான் உங்களுக்கு இன்னொரு சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ரேவதி போயிடுறாங்க. தங்கராஜ் அதை பற்றி யோசிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.